Welcome to our channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து MySQL and Oracle. இந்த ரெண்டு டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. MySQL சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் and Oracle வந்து லைசென்ஸ்டு சாஃப்ட்வேர். லைசென்ஸ் சாஃப்ட்வேர்னா நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, MySQL and Oracle ரெண்டுமே RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற டேட்டாபேஸ் தான். ஓகே, MySQL வந்து யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்றாங்க அப்படின்னா MySQL லேப் தான் இன்ட்ரோ பண்றாங்க. இதே Oracle வந்து Oracle கம்பெனி தான் இன்ட்ரோ பண்ணாங்க. பட் இப்போ Oracle தான் MySQL-ஐயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. MySQL வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது எப்பன்னா 1995. இதே Oracle வந்து 1980ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனா ஃப்ரீ லைசன்ஸ்ட், நம்ம எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் Oracle வந்து ஸ்டூடெண்ட் இது மட்டும்தான் எடிஷன், இது மட்டும்தான் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி Oracle வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, MySQL டேட்டாபேஸ் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்கிறோம், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ், ஒரு 50 lakhs 1 lakhs அந்த மாதிரி ஒரு டேட்டா யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேரா இருந்துச்சுன்னா MySQL நம்மளுக்கு ரொம்ப ரிலவெண்டா இருக்கும். இதே Oracle டேட்டாபேஸ் வந்து இது 1 crore 2 crore 3 crore 10 million அந்த மாதிரி போறப்ப Oracle டேட்டாபேஸ் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். MySQL வந்து டேட்டா பார்ட்டிஷனிங் சப்போர்ட் பண்றதுல, பட் Oracle வந்து டேட்டா பார்ட்டிஷனிங் சப்போர்ட் பண்ணுது. டேட்டா பார்ட்டிஷனிங் அப்படின்னா ஒரு பிக் டேட்டாபேஸ, அதாவது ஒரு பிக் டேட்டாவை ஸ்மாலா செப்பரேட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு பீஸ் ஆஃப் இதையும் எடுத்து ஒர்க் பண்றது தான் வந்து நம்ம டேட்டா பார்ட்டிஷனிங் சொல்லுவோம். ஸோ அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு Oracleல இருக்கு. ஓகே, இது எதுக்காக Oracle யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, லார்ஜ் செட் ஆஃப் டேட்டான்றப்ப நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறப்பையோ இல்லை ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கணுன்றதுக்காக நம்ம Oracleல இந்த லாஜிக்கை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, நம்ம வந்து MySQL வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் ஹோஸ்ட் வேணும் ஒரு டேட்டாபேஸ் அக்சஸ் பண்றதுக்கு. இதே Oracleல ஒரு டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணோம்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் ப்ரொஃபைல் வேலிடேஷன், அதாவது இது லைசன்ஸ்டா அப்படின்றது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். ஓகே ஓகே MySQL வந்து ஸ்டாட்டிக் சிஸ்டம் டேட்டாபேஸ் தான் சப்போர்ட் பண்ணுது அண்ட் Oracle வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, SQL query ஆர் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரீ டிஃபைன்டா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாட்டிக் சிஸ்டம். இதே SQL query அல்லது அதனோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டைனமிக்கா நம்ம கொடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது டைனமிக் சிஸ்டம். இது டேட்டா ஆல்ரெடி இருக்கும், ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணா ஆல்ரெடி இருக்கிற SQL ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். பட் Oracle அப்படி இல்லை, SQL ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம டைனமிக்கா கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி கிரியேட் பண்றப்ப இதனோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும், இது இதனோட எஃபிஷியன்சி வந்து லார்ஜா இருக்கும். ஓகே, நல் வேல்யூஸ் வந்து MySQL சப்போர்ட் பண்ணுது, பட் Oracle வந்து நல் வேல்யூஸ்னா வேல்யூவே எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் நல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ Oracle வந்து நல் வேல்யூஸ் சப்போர்ட் பண்றது இல்லை. ஓகே, MySQL வந்து ரெண்டு கேரக்டர் தான் சப்போர்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா கேரக்டர் அண்ட் வேர்கேர் கேரக்டர். இது ரெண்டுமே இது ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஆல்பா நியூமரிக் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் பைட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். சேம் இதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். பட் பைட்ஸ் டிஃபர் ஆகும். என்னென்ன கேரக்டர் வந்து Oracle வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா கேரக்டர், வேர்கேர் கேரக்டர் 2, என் கேரக்டர், என் வேர் கேரக்டர் 2. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து Oracle வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே ஓகே
MySQL database நீங்க பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னா Mysqlhotcopy அண்ட் Mysqldump. இந்த ரெண்டு மெக்கானிசத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா Mysqldump விட Mysqlhotcopy வந்து ரொம்ப ஃபாஸ்டா டேட்டாபேஸை பேக்கப் எடுக்கும். பட் நீங்க டேட்டாபேஸோட என்ஜின் வந்து InnoDBயா இல்லாம இருந்தா டேட்டாபேஸோட பேக்கப் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டா எடுக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் இதுதான். இதே வந்து ஆரக்கல்ல டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிறதுக்கான மெக்கானிசம் வந்து நிறைய டைப் இருக்கு. அதுல குறிப்பிட்ட சிலதை வந்து சொல்லியிருக்காங்க. பேக்கப், ஹாட் பேக்கப், இம்போர்ட், எக்ஸ்போர்ட். பேக்கப் மெக்கானிசம் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து டேட்டாபேஸ்ல எந்த ஆக்டிவிட்டியும் பர்ஃபார்ம் ஆகாம இருக்கிறப்ப மட்டும்தான் டேட்டாபேஸை பேக்கப் எடுக்கும். இதே ஹாட் பேக்கப் மெக்கானிசம் என்ன அப்படின்னா நீங்க டேட்டாபேஸ்ல என்ன ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து பேக்கப் அண்ட் ஹாட் பேக்கப் மெக்கானிசத்துக்கான டிஃபரன்ஸ். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆஸ் யூஷுவல். நீங்க டேட்டாபேஸை வெளியில இருந்து இன்சர்ட் பண்ணீங்கன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இருக்கிற டேட்டாபேஸை எடுத்து வெளியில கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்போர்ட். ஓகே, MySQL XML சப்போர்ட் கிடையாது. இதே ஆரக்கல்ல XML சப்போர்ட் இருக்குது. ஓகே ஓகே MySQLோட ஸ்டோர்டு ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா டேபிள் ஸ்பேஸ், சினானிம்ஸ், பேக்கேஜஸ் நிறைய இருக்குது. டேபிள் ஸ்பேஸ்னா நம்ம டேட்டா பேஸ்ல ஒரு சிங்கிள் டேபிள் இருக்கு இல்லையா, ஒரு டேட்டாவை சேவ் பண்றதுக்காக ஒரு டேபிள்ன்ற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை சேவ் பண்றோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து டேபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்றோம். ஸோ அதுதான் ஸ்டோரேஜ் ஃபீச்சர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபீச்சர் டேபிள் ஸ்பேஸ். செகண்ட் வந்து சினானிம்ஸ். சினானிம்ஸ்னா என்னன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டேட்டால பேர் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸை மேட்ச் பண்ணி ஒரு கண்டென்ட் ஆர் டெக்ஸ்ட்டை மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக ரைட் பண்ற query தான் சினானிம்ஸ் சொல்லுவோம். பேக்கேஜஸ் அப்படின்னா இதனோட ஃபியூச்சர்ஸ் இந்த MySQL ஒரு கர்சர் இல்ல வந்து ஒரு கீவேர்டு இல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஸ்டோர் பண்ண இடத்துல இருந்து எல்லா டேட்டா பேஸுக்கும் ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ்க்கு மட்டும் இல்லாம MySQL கிரியேட் ஆகிற எல்லா டேட்டா பேஸுக்கும் அந்த ஃபியூச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறத தான் நம்ம வந்து பேக்கேஜ்னு சொல்றோம். சேம் இதே ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆரக்கல்லையுமே இருக்கு. ஓகே, MySQL டேபிள் லாக்கிங் ஃபெசிலிட்டி மட்டும் தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டேபிளை மட்டும் லாக் பண்ணிட்டு மற்றதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ MySQL நீங்க பண்ணலாம். பட் ஆரக்கல்ல அதை விட ஸ்பெஷலா இருக்குது என்னன்னா டேபிள் மட்டும் நீங்க லாக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டேபிள்குள்ளார ஒரு 5 ரோ டேட்டா மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக வேண்டாம், லாக் பண்ணிக்கலாம்னு நினைச்சோன்னா ஸோ ரோ லாக்கிங் சிஸ்டமும் நம்மளுக்கு வந்து ஆரக்கல்ல ப்ரொவைட் பண்றாங்க. MySQL வந்து SQL லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆரக்கல் வந்து SQL அண்ட் PLSQL லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுமே ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் தான். ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னா இன்சர்ட், டெலீட், அப்டேட், கிரியேட், ட்ரங்கேட், வியூ இதெல்லாம் இருக்கிறத தான் நம்ம ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னு சொல்றோம். MySQL வந்து எந்தெந்த OSல சப்போர்ட் பண்ணுதுன்னா விண்டோஸ், மேக் OS X, லினக்ஸ், யூனிக்ஸ், EZ/OS, BSD, Symbian, Amiga OS இந்த OS எல்லாம் நம்மளுக்கு வந்து MySQL சப்போர்ட் பண்ணுது. இதே ஆரக்கல் வந்து விண்டோஸ், மேக் OS X, லினக்ஸ், யூனிக்ஸ், EZ/OSல வந்து நம்மளுக்கு வந்து ஆரக்கல் டேட்டாபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா MySQL அண்ட் ஆரக்கல் டேட்டாபேஸுக்கான டிஃபரன்சஸ் என்னென்னன்றதை பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம். தேங்க்யூ.